கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 44வது நாளாக தேவ சமூகத்தில் நான் கருத்தாய் ஜெபித்து இந்த செய்தியை உங்களுக்கு பதிவு செய்து இந்த காணொளி மூலமாக உங்களுடைய பார்வைக்கு நான் அனுப்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதிகாலை தோறும் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பம், ஊழியம், சகல காரியத்துக்காகவும் நான் ஆண்டுடைய சமூகத்தில் குடும்பமாய் சபையாராய் கூடி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற பல கிறிஸ்துவ சபைகளிலே பாதம் கழுவி ராபோஜனம் செய்யக்கூடிய ஒரு அருமையான அபூர்வமான ஒரு மகிமையான காரியத்தை செய்வார்கள். இதை எத்தனை சபையில் எத்தனை பரிசுத்தவான்கள் அனுசரிக்கிறார்கள் என்று தெரியல. ஆனால் நாங்கள் இக்காலகட்டத்தில் இந்த காரியத்தை செய்கிறோம். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக தம்மோடு கூட இருந்த சீஷர்கள் மீது அவர் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஆகையினால இந்த நிகழ்ச்சியை அவர் செய்து வைத்துவிட்டு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இப்படி ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தி என்னுடைய அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்தினது போல, நான் போய்விட்டாலும் நீங்களும் உங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார். அந்த அடிப்படையில் இது ஒரு சடங்கு அல்ல, இது ஒரு சம்பிரதாயம், இது ஒரு பாரம்பரியம், இது ஒரு வழக்கமான ஒரு காரியங்கள் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார், செய்ய சொல்லிவிட்டு போனார். எதெல்லாம் அவர் செய்தாரோ, எதெல்லாம் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாரோ, அதையெல்லாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய சக்தி பலன், நமக்கு கொடுக்கப்பட்ட திராணி அபிஷேகம், அதை அடிப்படையில் நம்ம செய்யணும். நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணுவாங்க, இயேசு செஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிடுறீங்களா, இயேசு சொன்ன எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியுமா, முடியாதுல்ல, அப்புறம் இதை மட்டும் இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறவங்க, வீண் விதண்டாவாதம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். இருங்க, அது உங்களுடையது. ஆனால் இந்த நாளில் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு இந்த வேத பகுதியை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, பஸ்கா ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர் என்று சொல்லுகிறார்கள். பஸ்கா என்றால் ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர், அது தமிழில் கடந்து போகுதல். இயேசு பிரான் மனுஷகுமாரனாக 33 ஆண்டுகள் கன்னி மரியாளுடைய வயிற்றில் உருவாகி எருசலேம் மாநகரத்தில் பிறந்ததிலிருந்து அவருடைய மரணம் சந்திக்க போகிற அந்த ஆண்டு 33 ஆண்டுகள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து பிதாவினுடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு பஸ்கா, பாஸ் ஓவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமான சபையே, ஊழியர்களே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, அதாவது அடிக்கப்படுவதற்கு முன்னே, ஆண்டவர் அடிக்கப்படுவதற்கு, பாடுகளை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, ஒரு மனிதன் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நான் எப்போதுமே என்னுடைய சபை மக்களுக்கு சொல்லுவேன், ஊழியர்களுக்கு சொல்லுவேன், என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு சொல்லுவேன், நான் எங்கே போய் பிரசங்கம் பண்ணினாலும் இந்த பாதம் கழுவுகிறது ஒரு சடங்கு,
ஒரு சம்பிரதாயம் அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், இது சடங்கு அல்ல பிரதர், பாஸ்டர் ஐயா, பிஷப் ஐயா, இது சடங்கு அல்ல, இது ஒரு முறைமை மட்டும் அல்ல, இது அன்பினுடைய வெளிப்பாடு. ஒரு மனிதனுடைய தலை, பாதம், கால், தலையில் கிரீடத்தை வைப்பார்கள், கழுத்தில் மாலை சூட்டுவார்கள், நெத்தியில முத்தமிடுவார்கள், தலையில் கையை வைத்து ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் பாதம், இந்த கால் கொஞ்சம் கீழே இருக்குது, தாழ்விடத்தில் இருக்குது. அதனால அந்த கால் பலவிதமான அசுத்தத்தை மிதிக்கலாம், பலவிதமான இடங்களுக்கு அது கடந்து போகலாம். அதனால வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கூட கால்களை கழுவி சுத்தமாக்கிட்டு வீட்டுக்கு வா. ஏனென்றால் பெரும்பாலும் நம்முடைய கால்கள் அசுத்தத்தை மிதிப்பதற்கு, சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, தான் ஒரு தாழ்மையின் தெய்வம் என்பதற்கு அடையாளமாக தம்மோடு கூட இருந்த சீஷர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அதை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. அதனால் இந்த காரியத்தை நான் ஏதோ ஒரு சடங்குக்காக சபை செய்கிறது என்று நான் ஏற்க மாட்டேன். இதனுடைய முழு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துடைய அன்பு. கலாத்தருக்கு எழுதின நிருபத்தில் அங்கு சொல்லப்படுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அன்னை தெரசா குஷ்டரோகிகளை தொட்டு கழுவி அந்த காயங்களுக்கு மருந்து போட்டவர், புனிதவதி என்று அவர் மரித்தாலும் இன்றைக்கு பேசப்படுகிறார். ஆக கிறிஸ்துவர்கள் ஏதோ ஒரு சடங்கை அனுசரிக்கிறவர்கள் அல்ல, ஒரு சம்பிரதாயத்தை விளங்க பண்ணுகிறவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள். இங்கே பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதை அறிந்து தம்மோடு கூட இருந்த சீஷர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்போ அந்த நேரத்தில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை, தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கே போகிறதையும் இயேசு அறிந்து, இன்னைக்கு நமக்கு ஒரு அறிவு வேண்டும், நாம் யார். நேற்றைக்கு செய்தியில் கூட நான் சொன்னேன், உங்கள் ஸ்தானம் என்ன, உங்களுடைய நிலை என்ன, உங்கள் பொறுப்பு என்ன. இயேசு அதை நன்றாக அறிந்திருந்தார். அவர் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தவர், அதனால் பிதாவினிடத்தில் போக வேண்டும். இந்த வீடு வாடகை வீடு, இந்த ஊர், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. எல்லாருக்குமே எத்தனை நாள் இருப்போம் உத்தரவாதம் கிடையாது. அப்போ ஆண்டவர் அதை அறிந்து அந்த லவ் ஃபீஸ்ட், அன்பின் விருந்துகளை தன்னுடைய சீஷர்களோடு கூட புசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கரட்டி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையில் கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களையும் தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஒரு மனுஷகுமாரன், ஒரு தெய்வ பிறவி, அவர் மனுஷனாகிய சீஷருடைய பாதங்களை தொடுவதும் துடைப்பதும் கழுவுவதும் என்பது ஒரு பெருமைக்காக அல்ல. இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள், உயர்ந்த நிலையில் இருக்கிற தலைவர்கள், பீச்சில் குப்பைகளை பொறுக்கிறதை படம் எடுத்து பதிவு செய்கிறார்கள். டிவி கேமரா ஒளிபரப்பாகிறது. ஒரு தலைவர் செய்கிறார். அல்லது ஒரு துடப்பத்தை எடுத்துக்கொண்டு ரோட்டில் கிடக்கிற குப்பைகளை பெருக்கிறார்கள். தூய்மை இந்தியா என்கிற ஒரு திட்டம். பாருங்க, ஒரு மேதகு தலைவர், முக்கிய பிரதிநிதி, நல்ல ஒரு முக்கியமான ஒரு கையெழுத்து போட்டு சட்டத்திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர்,
ஒரு நீதிபதி, ஒரு விஞ்ஞானி, இல்லை ஒரு ஆளுநர், ஒரு முதல்வர், ஒரு சட்டமன்ற சபாநாயகர், ஒரு மாநில மத்திய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பிரதிநிதி, மக்களுடைய பிரதிநிதி, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் எல்லாராலும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள் ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கிட்டு பாத்ரூமை கழுவுறதும், கடற்கரையில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் கூட்டி சேர்த்து சுத்தம் பண்ணுகிறதும், சுவிட்ச் பாரத் இல்லை தூய்மை இந்தியா, இதை செய்கிற பொழுது அது எத்தனை பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாருடா, உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம், அவங்கள போற்றுக்கிறோம், மதிக்கிறோம்ல. அது இயேசு செய்தார்ல. இவங்க இப்போ தானே நம்ம செய்கிறோம். இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய மரணம் அவருக்கு நேரிடுகிற காலங்களில் தம்மோடு கூட இருந்த சீஷருடைய பாதங்களை கழுவ அவர் செயல்பட்டார். இது எதனால? அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பினுடைய வெளிப்பாடு தான், சடங்கு அல்ல. பல சபைகளில் இதை அனுசரிக்கலைங்கிறதுனால நான் அதை குறை சொல்லவும் மாட்டேன். அனுசரிக்கிற சபையை அது தப்புன்னு சொல்லவும் கூடாது. அப்போ பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ என் கால்களை கழுவலாமா என்றான். அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி, பேட் ஃபீலிங். நான் மனுஷன், மீன் பிடித்து கொண்டிருந்த என்ன அழைத்து மனுஷர்களை பிடிக்கிறவளாக்கி என்னை அப்போஸ்தலராக்கிட்டார். அவர் கொடுத்தது எனக்கு வரம், வல்லமை, கிருபை எல்லாமே இயேசு கொடுத்தது தானே. இன்னைக்கு அநேகர் அதை உணரலையே. என் கை சாமர்த்தியம், என்னுடைய மூளை பலன், நான் படித்த படிப்பு தான் எனக்கு இந்த உயர்வை தந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லை. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் தேவனுடைய கிருபைன்னு பாட்டு பாடுறோம். பேதுருவுக்கு தெரியும் தான் யாருன்னு. அவன் ஒரு ஃபிஷர்மன், ஒரு மீனவன், மீன் பிடிக்கிறவன். அவனை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து அதிகாரங்களை கொடுத்தார். பேய் ஓடுது, வியாதி சுகமாகுது, செத்தவங்க உயிரோடு எழுப்பப்படுகிறாங்க, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, ரட்சிக்கப்படுறாங்க. எழுந்து 10 பேருக்கு 11 பேருக்கு மத்தியில் நின்று பரிசெயரை கண்டிக்கிறான், உணக்கிறான், இருதயம் குத்துப்பட வைக்கிறாரு. இப்படிப்பட்டதெல்லாம் யாரால கிடைச்சிது? பேதுருவுக்கு நன்றாக தெரிஞ்சுது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சகல சம்பத்தும், கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளை, பேரன், பேத்தி, ஆசி, அந்தஸ்து, சொத்து, சுகம், பேரு, புகழ், படிப்பு, பணம், வீடு, காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, சபை, ஆத்துமா, வரம், வல்லமை, அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடந்தது? யார் கொடுத்தா உங்களுக்கு? பரம்பரை பரம்பரை பரம்பரையா? நீங்கள் பிஷப் பரம்பரையா, போதகர் பரம்பரையா, பணக்கார பரம்பரையா, ராயல் பரம்பரையா? இல்லையே, ஆண்டவர் தானே கொடுத்தாரு. அதனால பேதுருக்கு கொஞ்சம் சங்கோஷம், வேதனை, வருத்தம். ஐயோ, நீங்கள் கடவுளுடைய குமாரனை, நான் மனுஷனை, என் கால்களை கழுவலாமான்னு கேட்டான். நியாயமான கேள்விதான், நானும் அப்படி தான் கேட்டிருப்பேன். அதே பேதுரு தான் ஆரம்பத்தில் என்ன கேட்டான்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு உன்னை பின்பற்றி வந்தோமே, நீ எனக்கு என்ன செய்வன்னு கேட்டான். அதுவும் சரியான கேள்வி தான், இதுவும் சரியான. புரியுதுங்களா? என் கால்களை கழுவக்கூடாது, அதை அனுமதிக்க மாட்டேன். நான் சாதாரண மனுஷன், பாவியாகிய என் கால்களை நீங்கள் கழுவலாமா? இன்னும் என்ன தர்ம சங்கடத்துக்கு? பிரியமானவர்களே, கிராமத்துலேயும் சரி, பட்டணத்துலையும் சரி, பெத்த தாய் தகப்பன் காலில் பிள்ளைகள் அல்லது சிறியவர்கள் பெரியவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. தாயில் சிறந்தது கோயில் மில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிறிஸ்துவை தவிர ஒரு தலைவருக்கு காலையோ அல்லது பெரியவங்க காலையோ விழுகிறது கிடையாது. ஏன்னா கிறிஸ்து தான் நமக்கு பெரியவர். நம்மெல்லாம் ஆதியில் அப்பா அம்மா காலை விழனால எங்கள் அப்பா அம்மா காலை விழுந்து அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு தான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். பண்டிகையாக இருக்கட்டும், நல்ல நாளாக இருக்கட்டும். அப்படி தான் நான்
ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தேன். ஆமாம், எங்கள் வீட்டில் 4 பேர், 3 சகோதரிகள், 2 அக்கா, ஒரு தங்கச்சி, நான் ஒரே ஒரு ஆண் பிள்ளை. ரொம்ப செல்லம். அக்கா தங்கச்சிக்கும் அப்பா அம்மாவுக்கும் நான் ரொம்ப செல்லம். ஆமாம், பண்டிகை காலம் வந்துட்டா அந்த சாமிக்கு படைக்கப்பட்ட அந்த பதார்த்தத்தை எங்கள் அப்பா தான் முதல்ல எங்கள் அப்பாவுடைய அம்மா பாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதில் ஒரு உருண்டை பிடிச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிடுவோம். இல்லைன்னா எங்கள் வாயில் ஊட்டுவாங்க சின்ன பிள்ளையாக இருந்தால். எங்கள் பாட்டி மரித்த பிற்பாடு அவர் எங்கள் அப்பா அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாக்கிட்டையும் அப்படி தான். தீபாவளி, பொங்கல், ஏதாச்சும் விசேஷித்த நாளில் எங்கள் அப்பா அந்த சாமிக்கு படைக்கப்பட்ட அந்த சாப்பாடு பலகாரங்களை அவங்க எடுத்து எங்களுக்கு பிட்டு பிட்டு கொடுப்பாங்க. அதை நாங்கள் பயபக்தியாய் பிரசாதமாக சாப்பிடுவோம். எங்கள் அப்பாவுடைய காலில் விழுந்து கும்பிடுவோம், நமஸ்காரம் பண்ணிக்குவோம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசு யார், அவருடைய போதனைகள் என்ன என்று அறியாததுக்கு முன்பதாக அப்படி தான் நான் செஞ்சு வந்தேன். என்னைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்தான் இரட்சகர், அவர்தான் தெய்வம், அவர்தான் பாவிகளை பரிசுத்தமாக்கக்கூடியவர் என்று அறிந்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்து ஒரு விசுவாசியாய், ஒரு ஊழியக்காரனாய் நான் என்றைக்கு நான் என்னை அர்ப்பணித்தனோ அன்னையிலிருந்து இந்த சடங்கு, இந்த நெய்வேத்தியம், இந்த படையல், இதெல்லாம் நான் செய்கிறதில்லை. எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் இது தெரியும். எல்லாரும் எங்கள் அப்பா காலில் விழுவாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆனால் தகப்பனை கனம் பண்ணுவேன், தாயை கனம் பண்ணுவேன். என் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. எங்கள் அப்பாவுக்கும் தெரியும், எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அவன் மனுஷனுடைய காலில் சிலை வணக்கம், மனுஷனுடைய காலில் தொட்டு கும்புறது நல்லது அல்ல அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் அப்பா மரிக்கிற வரைக்கும் நான் அந்த காரியத்தை செய்யலை. அதே போல தான் பேதுரு, ஆண்டவரே நீ என் காலை கழுவக்கூடாது அப்படின்னா. அப்பா அம்மாவை நேசிக்கணும், அப்பா அம்மாவை மதிக்கணும். புரியுங்களா? அப்போ இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறியாய் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பேதுரு அவனை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். அப்பொழுது அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை என்றார். ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா உன் நம்பிக்கை விசுவாசம்லாம் சரிதான், நீ மனுஷன், நான் மனுஷகுமாரன், தெய்வ பிறவி எல்லாம் சரி. ஆனால் இது பிதாவுடைய சித்தம். நான் ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், என்னுடைய அன்பை நான் காமிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, அவசரப்படாதப்பா, பிறகு இதை குறித்து உனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகள், அறிவுரைகளை சொல்லி அவர் சொல்கிறாரு, பங்கு இல்லை. உடனே பங்கு இல்லையா? நமக்கு பங்கு இல்லைன்னா அவ்வளோதான், ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி அநேக விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் தேவனிடத்தில் பங்கு இல்லை, பரலோகத்தில் பங்கு இல்லாமல் இஷ்டம் போல மனம் போன போக்கில் போகிறாங்க. அரசியல்வாதி காலில் விடுறாங்க, பணக்காரர் காலில் விடுறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவருடைய பாதங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் பாதங்களை முத்தமிட வேண்டும். ஒரு ஸ்திரீ முத்தமிட்டார். நலத தைலத்தை உடைத்து அவர் சிரசின் மேல் வார்த்து பாதத்தை தலைமுடியினால் துடைத்து முத்தமிட்டார். அந்த பொற்பாதங்கள் முத்தமிட வேண்டிய பாதங்கள். பங்கு வேணுமே நமக்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொண்டாங்களே. நீங்க உடனே ஆண்டவர் பேதுருடைய பேச்சுக்கு சொல்றாரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என்னுடைய கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவன் நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான், ஆகிலும் எல்லாரும் அல்ல. அங்கே ஒரு வெளிப்பாடு வருது. 12 பேரில் 11 பேர் சூப்பர், உண்மையாக இருக்கிறீங்க, ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறானேன்னு சொல்லி சூசகமாக
நாகரிகமாக இயேசு இந்த காட்டி கொடுக்கிற யூதாசையை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தும். எதிலையும் காட்டி கொடுக்கிறவர்களாய், தேவனை விட்டு விலகிறவர்களாய் இராமல், அவருக்கு சித்தத்தின்படி நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறது கூட அவருடைய சித்தத்தின்படி செய்து பாடு அனுபவித்தால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், 327வது பக்கம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால, I am the son of Jesus, I am the son of Father, I am the son of Holy Ghost. நான் பிதாவினுடைய குமாரன், நான் இயேசுனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இது அன்பின் வெளிப்பாடு. முழுக்க முழுக்க நான் சொல்லுவேன், இது அன்பின் வெளிப்பாடு, சடங்கு அல்ல. வருஷத்துக்கு ஒரு முறை இதை நாம் அனுசரிக்கிறோம், அவ்வளவுதான், நினைவு கூறுகிறோம். அங்கு இயேசுவே சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே அழகாய் அங்கே சொல்லியிருக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில், பிரியமானவர்களே, 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 14வது வசனத்தில், ஆண்டவரும் போகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இதான் இயேசுனுடைய சிந்தை. ஒருத்தர் கெடுக்க கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளை, இந்த சம்பவத்தை, இந்த மகிமையான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிற உங்களை நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன். மாதிரி, முன்மாதிரி. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். அவர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செஞ்சார் 33 ஆண்டுகள்ல? எது முடியுமோ, உங்களால் எது முடியுமோ, ஜெபம், துதி, ஆராதனை, காணிக்கை, தசமபாகம், ஊழியம், ஆத்தும ஆதாயம், சபை, பலிபீடம், என்ன முடியுமோ, முடியாததையெல்லாம் உங்க மேல சுமத்துகிறது அல்ல ஆண்டவருடைய வேலை. என்ன முடியும், என்ன முடியும், அதை செய்யணுங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அதை நீ மறுதலியாமல் என் நாமத்தை நீ கை கொண்டபடினால், பிரசாபப்படுத்தினபடினால், நான் உன்னை திறந்த வாசல், பெரிய அதிகாரம், என்னென்னமோ ஆண்டவர் வெளிப்படுத்துகிற புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லிடுது. கொஞ்சம் பலன் இருந்து உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போங்க. ஆண்டவரும் போதுகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் கழுவுங்க. உங்களுக்கு நான் மாதிரியை காண்பிக்கிறேன். ஆண்டவர் வைத்து விட்டு போன முன்மாதிரியான செயல்கள் நிறைய இருக்குது. ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிறது, சபைகளை சாபிக்கிறது, அற்புதம் செய்கிறது, அதிசயம் செய்கிறது, மன்னிக்கிறது, இரக்கம் காட்டுறது, அன்பு காட்டுறது, தயவு காட்டுகிறது, அரவணைத்துக் கொள்கிறது, பசியாக இருக்கிறவனுக்கு பசி ஆகாரம் கொடுக்கிறது, நிர்வாணமாக இருக்கிறவனுக்கு ஆடை கொடுக்கிறது, தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது, கடிந்து கொள்ளுகிறது, கடிந்து கொள்ளாதது மாதிரி நிறைய காண்பித்தார். இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசக்கூடாது, இப்படி தான் போகணும், இப்படி போகக்கூடாது. அவர் மாதிரியை நமக்கு ஒரு அடிச்சுவடு, மென்டார், ரோல் மாடல். இன்றைக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம். பரவாயில்ல, நல்ல தலைவர்கள், நல்ல ஆவிக்குரிய தந்தைமார்கள், தாய்மார்களை நம்ம ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படலாம். பைபிள் எபிரேயருக்கு அதில் அர்த்தம் இருக்குது.
உங்கள் ஆத்துமாக்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ரோல் மாடல், நம்முடைய மென்டார், நம்முடைய குரு, நம்முடைய தலைவர், நம்முடைய தெய்வம், நம்முடைய வழிகாட்டுகிறவர் இயேசு. அவர் இந்த சீஷர்களுடைய பாதங்களை கழுவினது அன்பின் வெளிப்பாடு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன் இந்த காணொளியில் நான் பதிவு செய்கிறேன்? அன்பு தனிந்து போகிற இந்த காலத்தில் மாயமுள்ள அன்பு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த இயேசுவின் அன்பு உங்களுடைய இருதயங்களை நெருக்கி ஏவுகிறது. இயேசு அன்பா இருக்கிறார். இயேசுடைய அன்பு பெரிது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றில் எது பெரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தான தர்மம் கொடுத்தாலும், உன் சரீரத்தையே சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தாலும், பற்பல அந்நிய பாஷைகளை பேசினாலும், அற்புதங்களை அதிசயங்களை செய்தாலும், காட்ஸ் லவ், அன்பு இல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. அன்பு இல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. அந்த அன்பு மாயமற்ற அன்பா இருக்கணும். நீலி கண்ணீர். சில பேர் ஜெபிப்பாங்க பாருங்க, இயேசுவே, கண்ணில் தண்ணியே வராது, ஆனா அப்படியே அவங்களுடைய அந்த ஆக்ஷன், ரெடி கேமரா ஆக்ஷன், இந்த டிவியில் அப்படியே அழுகிறது மாதிரி, ஆனால் அழமாட்டாங்க, நடிப்பாங்க, சாதிக்கணும். எனக்கெல்லாம் அவ்வளோ சுலபமாக நான் இந்த பொய் கண்ணீரெல்லாம் வடிக்கிறது. எனக்கு எப்போ கண்ணீர் வரணும் என்பது ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் ஏவுவார். குறிப்பாக ஆண்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழமாட்டாங்க, பெண்கள் மாதிரி. சபையில் கூட ஜெபத்தில் கூட பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருவாங்க, ஜெபிப்பாங்க. பாஸ்டர்ஸ், ஆண்கள் சகோதரர்கள் சபையிலையும் சரி குடும்பத்திலும் சரி அவ்வளோ சீக்கிரத்தில் அழமாட்டாங்க. ஆனால் மனசில் அந்த வலி இருக்கும், அந்த வேதனை, அந்த அன்பு, பாசம் இருக்கும். ஆனால் பொது இடத்துலையோ சபையிலையோ சில பேர் நம்ப மாட்டாங்க. கண்ணெஞ்சக்கார, கண்ணில் தண்ணீர் வருதா, அழுகுறா. எதுக்கு அழணும்? எதுக்கு அழுது ஊரை கூட்டி ஒப்பார வச்சு நான் நடிக்கணும், நாடகம் ஆடணும், ஏமாத்தணும்? அழுது ஜெபிக்கிறார் அந்த பாஸ்டர். எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அழுது ஜெபிக்கிறவர் நல்லவர், சரி. அப்புறம் அழாம ஜெபிக்கிறவர் கெட்டவரா? அழுகிறதுனாலையும் அழாததுனாலையும் நல்லவர் கெட்டவர், நல்ல ஜெபம் கெட்ட ஜெபம் என்று முடிவு பண்ணுறது பார்த்தீங்களா? இதுதான் உங்களுடைய மதீனம், அறியாமை. பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, உங்கள் பாஸ்டர் அழலை அப்படிங்கிறதுனால உங்கள் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இயேசு எருசலேம் மாநகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். லாசருவினுடைய மரணத்தை கேட்டு ஆவியில கலங்கினாராம். யூதாசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டு இரத்த வியர்வை சிந்த ஊக்கமாய் பிதாவினிடத்தில் மன்றாடினாராம். கொல்கத்தா மலையில், கல்வாரி மேட்டில், மண்டை ஓடு என்று சொல்லப்படுகிற அந்த 12ஆம் மணி நேரத்தில் என் தேவனே, என் தேவனே, ஏன் கைவிட்டீர் என்று உரக்க சத்தமிட்டாராம். அழ வேண்டிய இடத்துல அவர் அழுதார். நான் அப்படித்தான். சும்மா கேமராவுக்கு முன்னாடி அழணும், நீங்கள் எல்லாம் ஆகா எவ்வளவு அழுது மனது உருக்கமாக ஜெபிக்கிறார் பாஸ்டர் அப்படின்னு காணிக்க அனுப்பணும், கை தட்டணும், பேர் புகழ் கொடுக்கணும். நோ, அந்த கேமராவுக்கு முன்னாடி ஆக்ஷன் 1 2 3 ரெடி ஷாட், அழுங்க. கிளிசரின் போட்டது மாதிரி அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே,
அன்பின் வெளிப்பாடு. அன்பு சகலத்தையும் தாங்கும், கண்டிக்கும், எச்சரிக்கும், புத்தி சொல்லும், தோல் மேல கை போடும். ஆகவே இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது, பஸ்கா பாஸ் ஓவர் கடந்து போகும்போது சீஷர்கள் மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினதுனால அவர் தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. பாதங்களை கழுவினார். சொன்னார், சீஷர்களே, விசுவாசிகளே, நீங்கள் எல்லாம் என்னை போதகர், என்னை ஆண்டவர்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுங்கள். நீங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள், அன்பாய் இருங்கள் என்று சொன்னார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரியே, பரிசுத்தமான திருச்சபை விசுவாச குடும்பமே, நண்பர்களே, அன்பர்களே, போதக பிதாக்களே, என்னுடைய இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களே, தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. இன்றைக்கு கூட சமூக நீதி பேரவை என்று ஒரு பேரவைக்கு தலைவராக இருக்கிறேன்னா, அதில் மாநில அளவில் வழக்கறிஞராக இருக்கிறவர் மனிதநேய செம்மல் டாக்டர் டி அற்புதராஜ், ஒரு வக்கீல். அவருடைய தங்கச்சி வீட்டுக்காரர் லாரன்ஸ், அவருக்கு இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் ஒரு கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன், ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். நான் அதிகாலை ஜெபம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணார். நான் ஜிஹெச்சில் போயிட்டு, அந்த லாரன்ஸ் நீங்களும் ஜெபம் பண்ணீங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு முன்பதாக அவர் தலைமையில் கையை வச்சு, விழாவில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இடத்துல கையை வச்சு அன்பாய் ஜெபித்து எண்ணெய் பூசிட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுப்பார். மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும், தீர்க்க ஆயுசா இருப்பார். உங்களுக்கும் அப்படிதான். இயேசுவின் அன்பு சகல நோய்களையும், சகல பாவங்களையும், சகல வியாதிகளையும், சகல பிரச்சனைகளையும் உங்களை விட்டு மாற்றும். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். சந்தோஷமா இருங்க, அன்பா இருங்க. கோவப்பட்டா கூட அன்பா இருக்கு. அடிக்கிற கை அணைக்கும். இயேசுவினுடைய அன்பு உங்களை இன்னும் அதிகமாய் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, அப்பா 44வது காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் வாழ்கிற ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள், போதக பிதாக்கள், விசுவாசிகள், நண்பர்கள், உறவினர்கள், புறஜாதி மக்கள், என் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஒருவர் பாரத்தை ஒருவர் கஷ்டத்தை ஒருவர் தாங்கி இயேசுடைய அன்பை வெளிப்படுத்தட்டும். திருச்சபையில் பாதம் கழுவி அன்பை வெளிப்படுத்தி ராபோஜனத்தில் ஈடுபடுகிற சபையை, போதகரை, விசுவாசிகளை ஆசீர்வதி. இது சடங்கு அல்லப்பா, இது ஒரு சம்பிரதாயம், இது ஒரு பாரம்பரியம், இது ஒரு முறைமை அல்ல. ஆண்டவரும் போதகருமாகிய நீரே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவினீர், அன்பை வெளிப்படுத்தி, தாழ்மையை வெளிப்படுத்தினீர். அதே போல் ஆண்டவரே, நாங்களும் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளைய தினத்தில் இன்னொரு அன்பின் வெளிப்பாடோடு கூட ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அன்பு நிலைத்திருப்பதாக. காட் பிளஸ் யூ.